Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 444 பரணி டெக். நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு ஸ்பீக்கர், ஸ்பீக்கரை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே அதாவது இப்போ நம்ம ஆம்பிளிஃபையர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் இந்த மாதிரிலாம் ஸ்பீக்கர் இருக்கும். இந்த ஸ்பீக்கர்ல பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேப்பர் கிழிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஓகேங்களா? அந்த பேப்பர் வந்து கிழிஞ்சிச்சுன்னா அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தரப்போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே 444 பரணி டெக் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டில் வரும். ஸ்பீக்கர் வந்து பேசிக்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிக்னலை கன்வெர்ட் பண்ணிட்டு சவுண்ட் சிக்னலாக தருது. இந்த சின்னதாக பேசிக்கான பிரின்சிபல் மூலியமாக தான் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம மொபைல்லேயே இருக்கட்டும், இல்லைனா நம்ம ஆம்பிளிஃபையர்லேயே இருக்கட்டும், ஹோம் தியேட்டர்லேயே இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சிக்னல் அதாவது நம்ம ஏபி ஜாக்லேருந்து அதாவது நம்ம ஹெட்ஃபோன்ஸ் அந்த ஹேக் ஸ்பின்லேருந்து போகிற எலக்ட்ரானிக் சிக்னலில் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம ஹெட்ஃபோன் வர சவுண்ட் சிக்னலாக தான் தருது. இது சிம்பிளான பேசிக் பிரின்சிபல் மூலியமாக தான் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க ஸ்பீக்கர் தான் நம்ம பேப்பர் வந்து கிழிஞ்சிச்சு. அந்த பேப்பர் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தரப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்பீக்கரை பாருங்கள். அந்த ஸ்பீக்கர் இருக்க பழைய கிழிஞ்ச பேப்பர் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம கொஞ்சம் வீடியோ போர் அடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் பண்ணுறேன். அடுத்து வந்து உங்களுக்கு அந்த காயிலேருந்து வர 2 ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ மாதிரி போட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் அந்த 2 ஒயர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்லீவ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக எடுத்துங்க. அடுத்தது நம்ம புதுசாக வாங்கியிருக்க பேப்பர் எடுத்து ஃபஸ்ட்டு கீழே கார்னரில் வந்து ஒட்டிடுங்க. நம்ம ஃபேக் பாண்டுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனியாக க்ளூ வந்து விற்கிது. அந்த பேஸ்ட் வந்து வாங்கி ஒட்டிக்குங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ட மாதிரி தான் ஒட்டணும். அடுத்தது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காயிலேருந்து ரெண்டு சிக்னல் இருக்குல்ல, அந்த சிக்னல் மட்டும் தான் நமக்கு இதில் மெயின் கான்செப்டே. அதை மட்டும் என்ன பண்ணோன்னா ரெண்டு தனியாக வெளியே எடுத்துகிட்டு இந்த கவர் வழியாக 2 ஹோல்ஸ் போட்டு உள்ளே எடுத்துங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருக்க மாதிரி தான் பண்ணணும். இப்போ வந்து நம்ம காப்பர் கம்பி வச்சுட்டு பேக் சைடில் சால்டர் பண்ண போகிறோம். உங்களுக்கு எப்படி சால்டரிங் பண்ணுறதுன்னு தெரியலனா பிரச்சனை இல்லை, நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பாருங்கள், இந்த 2 ஒயரும் பேக் சைடில் இப்போ ஸ்பீக்கர் அவுட்டில் வரல, அந்த 2 ஒயரும் நம்ம சால்டர் பண்ணிட்டோம். வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சால்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அந்த 2 ஒயரும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது மேலே இருக்க பேப்பர் வந்து ஒட்டணும். அதுக்கான பேஸ்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கலாம். அந்த பேஸ்ட் வச்சுட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் போல் உங்களுக்கு அந்த பேஸ்ட் வந்து காயணும். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பிச்சுட்டு வந்துடும் ஸ்பீக்கர் சவுண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கேப் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், மேபி இது நீங்கள் ஸ்பீக்கர் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு 400லேருந்து 500 வரும். நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஒரு 70 இல்லை 80 ருபீஸ்க்குள்ளே தான் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே முடிஞ்சுது. மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது சஜஷன் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, थैंक यू, பை பை.